உங்கள் வார்த்தையை தாண்டி எழும்ப கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய வார்த்தை அவனை அழிக்கவும் செய்யும், அவனை உருவாக்கவும் செய்யும், அவனை ஆசீர்வதிக்கவும் செய்யும், அவனை சபிக்கவும் செய்யும். ஆச்சரியப்படுறீங்களா? இந்த அருமையான தொகுப்பில் ஒரு அருமையான ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்கிற இந்த சேனல் மூலமாக யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அருமையான தேவ ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகவும் பெரிய ஒரு சப்ஜெக்டை ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அநேக நேரத்தில் நம்ம நினைப்போம், அவர்கள் தான் என்னுடைய பிரச்சனை, இவர்கள் தான் என்னுடைய பிரச்சனை, இந்த காரியம்தான் என்னுடைய பிரச்சனை என்று நாம் யோசித்து கொண்டே இருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளையாக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பிரச்சனை முழுக்க முழுக்க எதை சார்ந்ததாக இருக்கும் என்றால் அது வார்த்தையை சார்ந்ததாக இருக்கும். அதனால்தான் இந்த அருமையான வீடியோவில் உங்கள் வார்த்தையை தாண்டி நீங்கள் எழும்ப வேண்டும். யூ வாண்ட் டு ரைஸ் above your confession, யூ வாண்ட் டு ரைஸ் above your words. நீங்கள் உங்கள் வார்த்தையை தாண்டி எழும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையாக இருக்கிறது. உங்கள் சூழ்நிலையை தாண்டி எழும்ப வேண்டும் என்று வேதத்திலிருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உங்கள் வார்த்தையை தாண்டி எழும்பும் பொழுதுதான் உங்கள் சூழ்நிலையை நீங்கள் ஜெயிக்க முடியும். அநேகர் யோசிப்பாங்க, இந்த சூழ்நிலையை நான் எப்படி ஜெயிக்க, இதை நான் எப்படி கடந்து போகன்னு யோசிப்பாங்க. உடனே நன்றாக ஜெபிப்பார்கள். ஜெபித்த உடனே சூழ்நிலை மாறுமா என்று கேட்டால், ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இரக்கமாக உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை கொடுப்பார். அந்த விசுவாசம் தான் உங்களை தைரியப்படுத்தி உங்களை பலப்படுத்துகிறது. அநேகர் நினைக்கிறாங்க ஜெபம் காரியங்களை மாற்றுகிறதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஜெபம் மாற்றுகிறது. ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஜெபம் உங்கள் விசுவாசத்தை கூட பண்ணும். வேத வசனத்தை தியானிக்க உதவி செய்யும். ஆனால் விசுவாசம்தான் அநேக காரியங்களை செய்யும். அதனால்தான் விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாளியை ரட்சிக்காது. விசுவாசம் இல்லாமல் இருந்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஸோ வேத வசனம் கூட சொல்லுகிறது இந்த வார்த்தையை குறித்து. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆம் தேவச்சனமே, என்னுடைய ஊழிய பயணத்தில் ஆரம்ப நாட்களில் மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அநேக சந்தேகங்கள் எனக்கு இருந்தது. நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாதிக்கணும், உங்கள் குடும்பத்தை நல்ல வழியில் நடத்தணும், ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்யணும், இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதற்கு ரகசியமாக என்ன இருக்கிறது? எப்படி ஒரு சாதனையான ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த அருமையான பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் என்னை நடத்தின தேவ மனிதர்கள் பல தேசங்களில் அவங்க இருக்கிறாங்க. அநேக தேவ ஊழியர்கள் உண்டு. பல இடங்களில் இருந்த அந்த தேவதாசர்கள் பேசுகிற ஒரு சத்தியத்தை தான் என் இருதயத்தில் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அநேக ரகசியங்களை தான் இந்த பதிவில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் நேசிக்கிற அநேக ஊழியர்கள் பல தேசங்களில் இருக்கிறாங்க. பயங்கரமான ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த தாக்கம் நம்ம இந்தியாவிலையும் வர வேண்டும், தமிழ்நாட்டில் வர வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு தான் இந்த ரகசியங்களை எல்லாம் பேச கர்த்தர் இந்த அருமையான சேனல் மூலமாக உதவி செய்கிறார். இந்த அருமையான ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக நீங்கள் எல்லாம் இணையப்பட்டது தேவனுடைய சித்தம். பேசுகிற நபர் யார் என்பதில் விஷயம் அல்ல, பேசப்படுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியினால் பேசப்படுகிறதா, பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறாரா என்று நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். உங்களை என்லைட் பண்ணும், உங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும். வசனம் உங்ககிட்ட வரும் பொழுது உங்கள் இருதயம் வெளிச்சத்தினால் நிரம்பும். அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் எங்கே இருந்தனாலும் வசனத்தை கேட்கலாம், பட் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு வராரான்னு நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா சொந்த ஆலோசனை உள்ள வார்த்தைகள் உண்டு, மனித எண்ணங்களினால் நிரப்பப்பட்ட வார்த்தைகள் உண்டு, கட்டு கதைகளினால் நிரப்பப்பட்ட வார்த்தைகள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள், the word which is enlightened by the Holy Spirit should want to come, because the word of God is literally written by the help of the Holy Spirit. Holy Spirit is the author of the Bible.
Holy Spirit who inspired the holy man to write the Bible. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களால் வேத வசனங்களை எழுத வைத்தார். பரிசுத்த ஆவியானவருக்கு சரீர ரூபம் கிடையாது. அதனால் மனிதர்கள் மூலமாக அவர் நினைத்ததை அவர் எழுத வைத்தார். ஸோ ஒரு வார்த்தைக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் அது ஒரு பரிசேயனை போல, ஒரு சதிசேயனை போல, ஒரு வேத பாரகனைப் போல ஆண்டவரை புரியாத ஒரு நபராக உங்களை மாற்றிவிடும். ஸோ அதனால் வேதத்தில் இப்படி இருக்குதே என்று சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலோசனையை தரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ஏனால் இதை எழுதினவரே அவர்தான். நிறைய பேர் பைபிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், பைபிளை எழுதினவருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் இன்றைக்கி உலகத்தில் செய்கிற தவறு. அநேகர் இன்றைக்கி பைபிளுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அதில் வாக்குவாதம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. They give most important to the word of God. அவர்கள் சொல்கிறது என்னென்னா, உங்கள் பைபிளில் இப்படி எழுதியிருக்குதே. அவங்க எழுத்தின்படி பார்க்குறாங்க. அதை தான் ஆண்டு சொல்கிறாரு, எழுத்து கொள்ளும். ஏன்னால் எழுதப்பட்ட ஆவியானவருக்கு மட்டும்தான், அதை எழுதின ஆவியானவருக்கு மட்டும்தான் அதை எதற்காக எழுதினார் என்று சொல்ல முடியுமே தவிர, பரிசுத்த ஆவியானவரை அன்றி வேத வசனங்களை நமக்கு புரிய வைக்க யாராலையும் முடியாது. ஸோ எழுத்தின்படி நம்ம ஹியூமன் பிரெயினை வைத்து வேதத்தை வாசித்தா நம்ம தவறாக நடத்தப்படுவோம். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் who written this, இதை எழுதின அவர் நமக்கு கற்றுத்தர வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. நானும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்ற வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசித்த நாட்கள் உண்டு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுற நம்ம பேசுகிற வார்த்தையில் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. எப்படி நடக்குது? அதுதான் இன்னைக்குள்ள டாபிக். நான் ஆல்ரெடி சொன்னேன், நிறைய பேர் ப்ரேயர் நிறைய விஷயத்தை சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறாங்க. ப்ரேயர் சேஞ்ச் ஆகிற ஃபோக்கஸ். ப்ரேயர் பண்ணும் பொழுது உலக பயத்தில் இருந்து, ஒரு சூழ்நிலையில் உள்ள பயத்தில் இருந்து நம்மளை அப்படியே ஃபோக்கஸ் மாற்றுது. இந்த கேமராவில் ஃபோக்கஸ்ன்னு ஒன்று உண்டு. அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக ஆகலைன்னா என்ன ஆகிவிடும் என்றால், அந்த மனிதனை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பின்னாடி உள்ள பொருளை ஃபோக்கஸ் உண்டு, அதை பண்ணிவிடும். ஸோ ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கூட ஒரு பிக்சர் எடுத்து பாருங்கள். உங்கள் கேமராவை, உங்கள் மொபைல் கேமராவை எடுத்து ஒரு பிக்சர் எடுக்கும் பொழுது சில நேரம் அது பிளர் ஆகிரும். அது மொத்தமே பிளராக இருக்கும், இருட்டாக இருக்கும். ஃபோக்கஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஃபோக்கஸ்னால் நம்ம நோக்கம், அதாவது எதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலையா இல்லை கர்த்தரையா, பிசாசையா இல்லை தேவனையா? ஜெபிக்கும் பொழுது உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்கள் ஃபோக்கஸ் தேவன் கிட்ட போகும். ஆனால் ஃபோக்கஸ் அங்கே போகிறது மட்டுமல்ல, ஃபெய்த் சேஞ்சஸ் திங்ஸ், ப்ரேயர் சேஞ்சஸ் அஸ், ஃபெய்த் சேஞ்சஸ் திங்ஸ். அப்படின்னா விசுவாசம் காரியங்களை மாற்றும். ஜெபிக்கிற மனிதர்களுக்குள்ளாடி அவிசுவாசம் விடுகிறது. ஜெபிக்கிற மனிதர்களுக்குள்ளாடி விசுவாசம் இல்லாமல் போகிறது. அதனால்தான் ஜெபிக்கிறவர்களுக்கு ரொம்ப தேவையானது விசுவாசம். இந்த விசுவாசம் வசனத்தினால் தான் வரும், வசனத்தை தியானிக்கிறதினால் தான் வருகிறது. ஸோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, ஏன் நான் விசுவாசத்தையும் வசனத்தையும் குறித்து சொல்கிறேன்னா, அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்தில் கடைசி வரியில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஜபிக்கிற நீங்கள் இருதயம் வார்த்தையினால் நிரப்பப்படுகுதான் பார்க்கணும். எத்தனையோ பேர் ஜபிக்கிறாங்க, 5 முறை ஜபிக்கிறாங்க, 3 முறை ஜபிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம இருதயம் உண்மையான ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தையினால் நிரப்பப்படும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? இன்றைக்கி ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் ஆகலையே, ஐயோ இன்றைக்கி மல்லிகை கடையில் வியாபாரம் ஆகலையே, ஐயோ இன்றைக்கி இந்த அருமையான பிளாஸ்டிக் கடையில் வியாபாரம் ஆகலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க இறைவன்ட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படாமல் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜெபம் கேட்கப்பட்டான்னு கேட்டால் ஆண்டவர் கேட்கிறார். எல்லா ஜெபங்களுக்கும் அவர் காது திறந்திருக்கிறது. ஆனால் தேவ சித்தத்தின்படி ஒரு ஜெபம் இருக்கிறது.
அந்த ஜெபத்தை பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறந்த நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஸோ இதுதான் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது வசனத்தினால கர்த்தர் உங்கள் இருதயத்தை நிரப்புவார். ஒரு பாடல் மூலமாக, அதில் உள்ள வசன சாராம்சம் மூலமாக உங்கள் இருதயம் நிரப்பப்படும். பயம் வெளியே போகும். கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். வசனம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் இருக்குது. ஸோ வசனம் இல்லாத நேரம் உங்கள் இருதயம் எப்படி இருந்து? வெறுமையாக இருந்து. இட் வாஸ் எம்டி. பட் when the word came, it was filled with word. ஸோ உங்கள் இருதயம் வெறுமையாக இருக்கும் பொழுது அங்கே கவலை இருக்கும். ஏன்னா வெளிச்சம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? இருட்டு தான் இருக்கும். இருட்டுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணணும் அவசியம் கிடையாது. லைட்டு வர்றதுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஆனால் இருட்டு வர்றதுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டாம். என்னைக்காவது யாராவது ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி இருட்டு வர வச்சுருக்கிறீங்களா? இல்லை. லைட் ஆஃப் பண்ணாலே இருட்டு வந்துடும். ஸோ வசனம் இல்லாத இடத்துல இருட்டு இருக்குது, வசனம் வெளிச்சமாக இருக்குது, வசனம் வல்லமையாக இருக்குது. ஸோ வசனம் இல்லாத இடத்துல இருட்டு இருக்கும். வல்லமைக்கு ஆப்போசிட் என்னது? வல்லமை அற்றவனாக இருப்பீங்க, பயந்து கொண்டு இருப்பீங்க, அவிசுவாசத்தில் இருப்பீங்க. இப்போ அவிசுவாசத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வாயை திறந்து பேசும் பொழுது அவன் மரணத்தை கொண்டு வருவான். பார்த்து சொல்லுவான், பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, நீ படிக்கவே மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட. அதே போல நடக்குது. ஏனென்றால் மாம்சத்தில் இருந்து, இருட்டில் இருந்து இருளின் வார்த்தைகளை பேசும் பொழுது இருளின் அதிகாரி அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறான். ஆனால் வேத வசனத்தினால் நிரம்பி வேத வசனத்தினுடைய பவர்னால விசுவாசத்தில் பேசும் பொழுது இல்லாததை இருக்கிறது போல அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த எம்டி வேர்டு போல இருக்கிறதை காட்சியளித்தாலும் அது வசனத்தினால் உண்டானதுனால, இருதயத்தில் வசனம் நிரப்பினதினால் வந்ததுனால அதை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஸோ ஆவியானவருடைய துணையோடு இருதயத்தில் உள்ள வசனத்தோடு நாம் விசுவாசத்தோடு ஒரு விஷயத்தை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அங்கே கர்த்தர் அதை கிரியை செய்கிறார். ஆனால் பயத்தோடு இருட்டில் இருந்து வெளிச்சம் இல்லாமல், வசனத்தினுடைய வெளிச்சம் இல்லாமல், வேதத்தை தியானிக்காமல் ஜபம் மட்டும் பண்ணிட்டு நம்ம எம்டி வேர்டை பேசும் பொழுது அது ஒரு பிளாப்லரிங்காக மாறி விடுகிறது. சத்தமிடுகிற வெங்கலம் போல மாறி விடுகிறோம். உள்ள ஆவியானவர் நிரப்பாமல் இருக்கிறார். அநேகர் இன்னைக்கு கோபத்திலையும் எரிச்சல்லையும் மாம்சத்திலிருந்து பேசும் பொழுது மரணத்தை கன்ஃபஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை. அது எம்டி வேர்ட்ஸாக மாறுகிறது. எம்டி வேர்ட்ஸை பிசாசு பறக்கி வச்சுக்கிடுவான். நீங்கள் சொல்வீங்க, என் கணவர் திருந்தவே மாட்டார், என் மனைவிக்கு அறிவே வராது. இதை பிசாசு எடுத்து வைப்பான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நம்ம வாயிலிருந்து மரணமும் ஜீவனும் வருகிறது. ஸோ இந்த வாயிலிருந்து வருகிறது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 6:45 பார்த்தீங்கன்னா, இருதயத்தின் நினைவினால் வாய் அவன் வாய் பேசும். இருதயத்தினுடைய நிறைவினால் நம்ம வாய் என்ன செய்து பேசுகிறது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஸோ நல்ல மனுஷன், பொல்லாத மனுஷன். இந்த நல்ல மனுஷன் யாரு? வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறவன். இந்த பொல்லாத மனுஷன் யாரு? வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகாமல் தனக்கு செம்மையானதை செய்கிறவன், தனக்கு தோன்றதை செய்கிறவன். ஒரு பிரச்சனை வந்த உடனே புருஷனை குறை சொல்லுகிறவள், மனைவியை குறை சொல்லுகிறவன், பிள்ளைகளை குறை சொல்லுகிறவர்கள். ஒரு பிரச்சனை வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வசனம் தான் உங்களுக்கு நினைவு வரும். ஓஹோ, என் பிள்ளைகளுக்கு மற்றவர்களைப் போல ஞானம் இல்லையே, அவர்கள் படிப்பில் ஃபெயில் ஆகிறார்களே. ஸோ நம்ம என்ன செய்வோம்? வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. வசனம் சொல்லும், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கேட்குற ஆண்டவர் உண்டு, அவர்கிட்ட வந்து கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. ஸோ விஷயம் என்னென்னா, நமக்கு வசனத்தை நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணாததுனால நம்ம வார்த்தை, நம்ம இருதயத்தில் பயம் இருந்துச்சுன்னா பயம் சார்ந்த வார்த்தை வரும், இருதயத்தில் வசனம் இருந்துச்சுன்னா வசனம் சார்ந்த வார்த்தை வரும். ஸோ உங்கள் வார்த்தை எதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி உட்காந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஐயோ என்னால் முடியாதுப்பா, இந்த வியாதியை தாண்ட முடியாதுப்பா அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் ஆயிட்டீங்க. 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் சுகம் ஆயிட்டீங்க. ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் பொழுதே சுகம் ஆயிட்டார். பட் அதை வசனத்தை கன்ஃபஸ் பண்ணி 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 அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம கடமை.
ஒரு சகோதரிக்கு மாறாத ஒரு கேன்சர் இருந்தது. ஆனால் அந்த சகோதரிக்கு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை கர்த்தர் என்ன செய்தார்? நல்ல தென்பட வைத்தார், புரிய வைத்தார். அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகும்னு அவங்க விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் தான் தேவஜனமே வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. விசுவாசத்தினுடைய மேன்மையை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வசனம் அநேகருக்கு தெரியும். பட் அநேகருடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், அவங்க இருதயத்தில் அது விசுவாசிக்கப்படலை. அவங்க சிந்தனையில் அந்த வசனம் இருக்குது, பட் இருதயம் எம்டியாக இருக்குது. சிந்தனையில் எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைய புதிய ஏற்பாட்டை மனப்பாடம் பண்ண சொன்னால் அது மனப்பாடம் பண்ணிடும். ஏன்னா அதுக்கு மெமரி பவர் நிறையா இருக்குது, மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தி நிறையா இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனப்பாடம் பண்ண சொன்னால் உங்களுக்கு ஒன்று கூட மனப்பாடம் ஆகாது. ஆனால் நீங்கள் கடனில் நொந்து போய் இருக்கிறீங்கன்னா, இல்லை வியாதியில் நொந்து போய் இருக்கிறீங்கன்னா, ஒரு வசனம் வந்துச்சுன்னா அது உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போக உங்களால் முடியும். ஒரு சின்ன பிள்ளையால் மனப்பாடம் தான் பண்ண முடியும். ஏன்னா அறிவு கூர்மை, ஆண்டவருக்கு அறிவு கூர்மை தேவையாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறிவு கூர்மை புரோஜனப்படாது. அங்கே விசுவாசம் தான் புரோஜனப்படும், அங்கே நம்பிக்கை தான் புரோஜனப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்னு போட்டிருக்கிறது. நீதி உண்டாக மனப்பாட வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லவில்லை. பைபிளில் உள்ள அத்தனை வசனங்களை எடுத்து மைண்டில் தூக்கி வைத்து அப்படி மைண்டில் இருக்கான்னு சொல்லவில்லை. மைண்டில் உள்ள வசனம் கொஞ்சம் இறங்கி உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணும். ஸோ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். கேன்சரில் ஒட்டஞ்சு போய் இருக்கும் பொழுது, மரிச்சு போயிருவேன்னு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வசனம் எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி நல்லா சொகுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் புரியாது. வீட்டில் எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்குது, எல்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம், கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறோம், மரண பயம் இல்லை, எல்லாம் லைஃப் செட்டில்டாக இருக்குது, அடுத்த 2 தலைமுறைகளுக்கும் பணம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய வேல்யூ தெரியாது. ஆனால் பச்சை பிள்ளைகள் இருக்குது, அம்மா செத்துட்டா அந்த 2 பிள்ளைகள் அனாதையாயிருவாங்க. அப்பா கஷ்டப்பட்டு அனுதினம் கூலி வேலை பார்க்குது, பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி இல்லை, குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வசனம் எப்படி கிரியை செய்யும்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களுடைய தாகத்தை பொறுத்து தான் தண்ணி குடிப்பாங்க. நல்லா தண்ணி குடித்து நல்லா கம்ஃபர்ட்டாக நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தண்ணி திரும்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் உடம்பு தண்ணி லெவல் கரெக்டாக இருக்குது. 1 லிட்டர் தண்ணியை குடித்தவனுக்கு திரும்பியும் 1 லிட்டர் தேவைப்படாது, அவனுக்கு 1 கிளாஸ் தான் தேவைப்படும். ஆனால் 10 நாளாக தண்ணி இல்லாமல் வனாந்திரத்திலிருந்து வருகிறவனுக்கு அது எப்படி இருக்கும்? ஜீவ ஊற்று மாதிரி இருக்கும் 1 லிட்டர் தண்ணி. அவன் சொல்லுவான், கூட கொஞ்சம் தாங்க சாருன்னு கேட்பான். ஏன்னா தாகம். ஸோ கேன்சரில் மறிக்கிற லெவலில் இருந்த அந்த சகோதரிக்கு வசனம் இருதயத்தில் ஆணி பாய்ந்தது போல பாய்ந்தது. அப்போது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் பெயர்ந்து போகும் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால் என்ன நடந்தது? அந்த வசனம் இருதயத்துக்குள்ளே போனது. அதனால்தான் தேவஜனமே, எல்லாருக்கும் எல்லா வசனம் இருதயத்துக்கு போமான்னு தெரியாது. ஏன்னா கேன்சரில் உடைக்கப்பட்டு நான் மறிச்சிட்டேன், என் பிள்ளைகள் அனாதையாயிருவாங்க, என் பிள்ளைகளும் என் கணவர் அனாதையாயிருவாங்கன்னு சொல்கிறவங்களுக்குள்ள அடி அந்த வசனம் பயங்கரமாக கிரியை செய்யும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நல்லா சொகுசாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அந்த வசனம் கிரியை செய்யாது. பட் அவங்களுக்குன்னு ஒன்று உடைக்கப்பட்ட லெவல் இருக்கும், அந்த வசனம் அவங்களுக்கு தேவைப்படும். எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும், பிள்ளைகள் சுதந்திரம் இல்லாமல் இருப்பாங்க, எல்லாருக்கும் வீடு இருக்கும், ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஆனால் பிள்ளைகளை கட்டி கொடுத்துருப்பாங்க, அவங்க டைவர்ஸ் ஆகிற நிலைமையில் இருப்பாங்க, பணத்தில் குறைவில்லை, ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட வசனம் உதவி செய்யும். உலகம் தராத சமாதானத்தை தருவேன்னு சொன்ன வசனம் அவங்களுக்கு கிரியை செய்யும். கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார்ன்ற வசனம் கிரியை செய்யும். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதன்னு ஆண்டு சொன்ன வசனம் கிரியை செய்யும். ஆனால் உடைக்கப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டோடைய வார்த்தை தழும்புகளால் சுகம்னு சொன்ன வார்த்தை கிரியை செய்யும். ஸோ இந்த சகோதரிக்கு எந்த வார்த்தை கிரியை செய்தது? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு கடுகளவு விசுவாசம் இருந்தால் சொன்னால் அது நடக்கும்னு சொல்கிற வார்த்தை கிரியை செய்தது. அதை அவங்க கையில் வைத்து செபிக்க ஆரம்பித்தாங்க. இரவும் பகலும் செபித்தாங்க. ஆண்டவரே, கொஞ்சம் விசுவாசம் இருந்தா, கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் போகுமே, என் கேன்சர் என்னை விட்டு போகட்டும், இந்த மலையே என்னை விட்டு போ என்று
அவங்க பாதிப்பில் இருந்ததுனால, ஆழமாக விசுவாசத்தினால, வாயினால் அறிக்கை செய்ததுனால அந்த கேன்சர் ஆண்டவர் சுகமாக்கினார். இன்றைக்கு அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் தாண்டி விட்டது. ஆண்டவர் அவர்களை ஊழியத்தில் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆம் தேவஜனமே, நம்மளுடைய வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ அதனால தான் நான் விசுவாசத்தை கொண்டு வந்தேன். ஜெபிக்கிறவர்கள் வசனத்தை நம்ப வேண்டும், வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போக வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். உங்கள் இருதயம் கோபத்தினால நிரம்பி இருந்தால் கோபத்தை தான் பேசும். அப்போ நீங்கள் மாம்ச மனுஷனாக இருப்பீங்க. இருதயம் விசுவாசத்தினால் நிரம்பி இருந்ததுன்னா விசுவாசமாக பேசும். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் மாம்ச மனுஷனாக இருந்து கவலையானதை பேசுனீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து மரணம் உண்டாகும். மரணம் என்பது தெய்வ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரீர ரீதியான மரணம் அல்ல. ஜெபிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு மரணம். நீங்கள் இப்படி அவிசுவாசமாக பேச பேச என் வாழ்க்கை நல்லா இருக்காது, என் குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி மாம்சத்தில் உள்ள பயத்தினால, சூழ்நிலையை கண்டு பயந்து பயந்து நீங்கள் பேசும் பொழுது உங்கள் குடும்பம் உண்மையாட்டே நல்லா இல்லாமல் போய்விடும். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை சாத்தான் கனம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். நீங்கள் விசுவாசத்தில் பேசும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் தான் தீர்மானிக்கணும், என்னுடைய வார்த்தையை தாண்டி நான் எழும்புவேன், வேத வசனத்தை எனக்கு ஆதாரமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் தான் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அதனால் தான் இந்த அருமையான பதிவு. உங்கள் வார்த்தையை தாண்டி நீங்கள் எழும்ப வேண்டும். உங்கள் வார்த்தை எப்படி இருக்கிறது? இப்போ நீங்கள் என்ன யோசித்து கொண்டு இருக்கிறீங்க? ஐயோ எனக்கு எதுவுமே நடக்காதோ, எனக்கு திருமணம் நடக்காதா, என் வாழ்க்கை செட்டில் ஆகாதா, இப்படி புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எனக்கு நல்ல விசுவாசம் இருக்குது, என் தேவன் என்னை கைவிட மாட்டார்னு இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? மாம்சத்தில் இருக்கிறீங்களா, ஆவியில் இருக்கிறீங்களா? மாம்ச சிந்தனையில் இருக்கிறீங்களா, ஆவிக்குரிய சிந்தனையில் ஆவியானவரால் வசனத்தினால நடத்தப்படுறீங்களா? மாம்சத்தில் இருக்கும் பொழுது பயம், வெறுப்பு, கோபம். கலாத்தியர் 5 எடுத்து பாருங்கள். மாம்சத்தின் சுபாவம் சொல்லி பவுல் ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. ரொம்ப மாம்சத்தில் இருக்கிறவங்க பில்லி சுண்ணியம் செய்ய போயிடுவாங்க. ரொம்ப மாம்சத்தில் இருக்கிறவங்க அடிதடி, சண்டை, களியாட்டு, குடி, விபச்சாரம் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் மாம்சத்தில் இருக்கிறவங்க பயத்துக்கு இடம் கொடுப்பாங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுப்பாங்க. அதனாலேயே குடும்பத்தில் சண்டை வருகிறது. தேவ ஜனங்களே, இப்படிப்பட்ட அற்புதமான அநேக ஆலோசனைகளை கர்த்தர் தரும்படியாக நான் செபிக்கிறேன். நீங்களும் செபியுங்கள். இது ஒரு சாதாரண சப்ஜெக்ட் இல்லை. இது நீங்கள் ஆழ்ந்து புரிந்துக்கிட்டீங்கன்னா, எப்படி வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. ஸோ இருதயத்தை அப்போ வசனத்தினால் நிரப்பணும். ஸோ இருதயத்துக்குள்ளே வசனம் கொண்டு போகணும்னா அதுக்கு பரிசுத்த ஆவியின் உதவி தேவை. சிந்தனை வரைக்கும் வசனத்தை எல்லாராலையும் கொண்டு போக முடியும். அதனால தான் நான் சொன்னேன், இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் இன்டர்நெட்டில் பார்க்கும்பொழுது வாக்குவாதம் பண்ணுவாங்க. அவங்க வசனத்தை எடுத்து தான் பேசுவாங்க. ஆனால் வசனத்தில் எழுதின அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி அவங்களுக்கு இல்லாததுனால தான் வசனத்தை மட்டும் பார்க்குறாங்க. The word without Holy Spirit enlightenment, it is empty word. உங்கள் கையில் உள்ள வசனம் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு வழிநடத்தப்படாமல் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது ஒரு எம்டி வேர்டாக மாறிவிடும். இந்த பைபிளில் உள்ள வசனத்தை பிசாசு கூட எடுத்து பேசுவான். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமலே அவன் பேசுவான். அதை எடுத்து தவறாக நமக்கு போதிப்பான். இப்படி தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அநேகர் வேதத்தை வாசித்ததுனால தான் கள்ள உபதேசம் வந்தது. ஸோ நீங்களும் வேதத்தை எழுதிய பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒரு நாளும் பைபிளை வாசிக்காதீங்க. எப்போ வாசித்தாலும் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு சொல்லித்தாங்க என்று நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் சொன்னதை ஒரு சின்ன பிக்சராக சொல்லி நான் முடிக்கிறேன். உங்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. அந்த வாய் பேசும் பொழுது மரணமும் ஜீவனும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பயமான விஷயத்தை பேசி கொண்டு இருக்கிறீங்கன்னா, யாராவது உங்களை பயப்படுத்திட்டு போயிட்டாங்க, இந்த வியாதியிலேருந்து குணம் ஆக மாட்டேன், இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகலை, டாக்டர் எல்லாம் இதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதை நம்ப வேண்டாம். அது மனுஷனுடைய வார்த்தை. அந்த மனுஷனுடைய வார்த்தை என்ன செய்யும்? நம்ம இருதயத்தில் போய் அது பயத்தை உண்டாக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய தழும்புகளால் நான் சுகம் இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது வியாதி படிப்படியாக சுகம் ஆகும், சூழ்நிலை படிப்படியாக மாறும். வார்த்தை இருதயத்துக்கு கொண்டு போங்க. இருதயத்துக்கு கொண்டு போகும் பொழுது அந்த இருதயத்தில் உள்ள நிறைவினால் வாய் பேசும். அப்போ நீங்கள் நல்லதும் பேசுவீங்க. இருதயத்தில் பயத்தினால் நிரப்பப்பட்டீங்கன்னா கெட்டது பேசுவீங்க. ஸோ நீங்கள் கெட்டது பேசும் பொழுது மரணம் நடக்குது. மரணம்னா கர்த்தரோடு உள்ள சமாதானம் போயிடும். ஆதாம் ஏவாளும் இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது சாவீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். சாப்பிடுகிற நாளில் சாவீர்கள் சொன்னார். அந்த இடத்துல உண்டானது ஒரு ஆத்மீக மரணம், ஒரு ஆவிக்குரிய மரணம்.
அவங்க 900 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தார்கள். ஸோ சரீர மரணம் அல்ல. நீங்களும் உள்ளான மனுஷனில் மரித்து போகலாம். உள்ளான மனுஷனில் வசனம் இல்லாமல், ஆத்மாவில் தேவனோடு உள்ள உறவு இல்லாமல் நீங்கள் ஆவிக்குரிய மரணத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்க முடியாது. உறவு கட்டாகும், ஃபெல்லோஷிப் கட்டாயிரும். தேவனோடு உள்ள உறவு கட்டாகும் பொழுது எல்லா இடத்துலையும் குழப்பம் வந்துடும். வீட்டில் குழப்பம், பிள்ளைகள் வாழ்க்கையில் குழப்பம், சபையில் குழப்பம், போகிற இடம்லாம் குழப்பம். அதனால்தான் அநேக நேரத்தில் நான் சொல்லுவேன், சூழ்நிலை நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம மனநிலை தான் பிரச்சனை. ஸோ நம்ம மனநிலையை மாற்றிக்கொள்வோம், வசனத்தோடு இணைஞ்சிக்கொள்வோம், நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும். யூ வாண்ட் ரைஸ் அபவ் யுவர் கன்ஃபெஷன். நீங்கள் உங்கள் வார்த்தைக்கு மேலாக நீங்கள் எழும்ப வேண்டும். உங்கள் வார்த்தை சொல்லுது, பயத்தினால நிரம்பி என் வாழ்க்கையில் இது நடக்காதுன்னு சொல்லுகிற நீங்கள் வசனத்தை நம்பி அது நடக்கும் என்று சொல்ல அது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் விசுவாசிக்கணும். நண்பர்கள் சொல்கிறதையோ, குடும்பம் சொல்கிறதையோ, உங்களை பயங்காட்டுற எந்த வார்த்தையும் கேட்காதீங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. மனம் திரும்புங்க, ஆவியினால் நடத்தப்படுங்க, வசனத்தினால் நடத்தப்படுங்க. உங்கள் வாழ்க்கை சக்ஸஸாக மாறும். இந்த அருமையான ஸ்பிரிச்சுவல் WF மூலமாக ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற இந்த சேனல் மூலமாக உங்களோடு பேசியதிலும், இந்த வார்த்தையை ஷேர் பண்ணதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ ஜனங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆவியானவர் சொல்லும் பொழுது, வார்த்தைகளை தரும் பொழுது, நடத்துதல் கிடைக்கும் பொழுது அநேக ரகசியங்களை உங்களோட ஷேர் பண்ண நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ அப்பப்போ ஒரு ரகசியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அதை உங்களுக்கு முடிந்தால் எழுதி வைங்க. முடிந்தால் அதை வைத்து ஃபாலோ பண்ணி ஜெபிங்க. ஒரு ரகசியம் போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற. தொடர்ந்து அடுத்தடுத்த ரகசியங்களாக ஆண்டு தந்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் ஆவிக்குரிய படிகள். இது மாம்ச மைண்டில் இது புரியாது. மாம்ச மனுஷனுக்கு இது சுத்தமாக புரியாது. ரட்சிக்கப்பட்டிருந்து ஆவியில் மறுபடி பிறந்திருந்தால் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடும் பொழுது இந்த வழிகள், இந்த பாதை உங்களுக்கு புரியும். அதனால் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.